ஹாய் வணக்கம். ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு 6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டோட நான் ஸ்பைசஸும் போட்டு அரைக்க போகிறேன். இஞ்சி பூண்டோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 4 பீஸ் கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 4 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, ஒரு மிளகு சைஸு ஜாதிக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 to 12 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அந்த பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுதான் பிரியாணி மசாலா. நான் வேறு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல. இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷுக்கு ஃபஸ்ட்டு மசாலா தடவி வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்லாம் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். ஒரு 2 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். நான் இது ஒரு 1.5 கேஜி ஃபிஷ்ஷுக்கு மசாலா தடவி வச்சுட்டு நான் 3/4 கேஜி ஃபிஷ்ஷில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் இவ்வளோ மசாலா போடுறேன். நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷு எவ்வளோ போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி நார்வேஜியன் சால்மன் ஃபிஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் மொத்தம் 15 பீஸ் இருக்குது. நான் 7 பீஸ் போட்டு தான் குக் பண்ண போகிறேன். ஆனால் மொத்தமாக சேர்த்து மசாலா தடவி வச்சுட்டு பாதி ஃபிஷ்ஷு தான் பிரியாணி பண்ண போகிறேன். இப்போ அதில் கொஞ்சம் இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆக்கிட்டு இந்த ஃபிஷ்ஷு துண்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த ஃபிஷ்ஷில் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். அதனால் நல்லா எல்லா இடமும் கோட் ஆகிடும். இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போது அரிசி ஊற வச்சிடலாம். நான் ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறிட்டுருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதே ஆயிலே நம்ம வெங்காயம் வதக்க போகிறோம். ஃபிஷ்ஷை ஓரளவு ஒரு 80% ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 80% ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு இதே ஆயிலில் இன்னொரு 3 பீஸ் இருக்குது. நான் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு 6 பெரிய வெங்காயம் இருக்குல்ல, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேயர் பிரியாணி பண்ணும்போது நமக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. கொஞ்சம் மசாலா கூடிடுச்சு அல்லது ரைஸ் கூடிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து ஸ்பைசஸ், அதில் மீதி உள்ள மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அது பச்சை வாசனை போன உடனே எடுத்து வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லியில் கொஞ்சம் மட்டும் லாஸ்ட்டாக போடுறதுக்கு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இது ஓரளவு வதங்கின உடனே நம்ம ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடில் இன்னொரு பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். அதில் உப்பு மட்டும் போட்டிருக்கிறேன். அதில் 2 பே லீஃபு, ஒரு துண்டு பட்டை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். எப்போ அரிசி வேகும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான்.
அந்த தண்ணியில் நான் ஒரு 2 டீஸ்பூன் உப்பும் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷில் தனியாக உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலாவுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கிறோம். இது வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போடுறேன். அதனால நான் ஒரு 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து நார்மல் மிளகாத்தூள் போட்டிங்க அப்படின்னா 1 ஸ்பூனே போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரிசி செக் பண்ணுறேன். ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் தம் போடுவோம். லேயர் மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்புறம் தம் போட போகிறோம். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண வைப்போம். 2 நிமிஷம் கழித்து இதை திருப்பி போடுவோம். அப்படின்னா இந்த மசாலாவில் உள்ள ஜூஸ் எல்லாம் வந்து இந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷில் இறங்கி ஃபிஷ்ஷு நல்ல ஜூஸியாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி பண்ணுறோம். திருப்பி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதை நம்ம மெதுவாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வெளியில் எடுத்த பிறகு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாத்திரத்தை தூர எடுத்துடலாம். இப்போ ஒரு இது தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு பேன் வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக மசாலாவை ஃபஸ்ட்டு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸில் கொஞ்சமாக ஒரு எடுத்து ஃபஸ்ட்டு லேயர் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த ஃபிஷ்ஷை மெதுவாக அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே திருப்பியும் ரைஸை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து கலர் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எல்லோ ஃபுட் கலர் அல்லது ரெட் ஃபுட் கலர் இதில் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை. இப்போ மீதி இருக்கிற மசாலாவையும் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு செட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினாவை போட்டுட்டு ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அப்போ நமக்கு பிரியாணி வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நான் இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தம்மில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல டைட்டாக மூடி வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பிரியாணி நல்ல பொலன்னு ரெடி ஆகிடும். இப்போ இதை சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷில் தான் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் வஞ்சரம் மீன் அல்லது இந்த வவ்வால் மீன் சொல்லுவோம்ல அதிலெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.